சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைக்கு குட் நியூஸ் வெளியே இருக்கு. நீங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசானது 3 வகையான ரேஷன் அட்டைக்கு மட்டும் 5 முக்கிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முதல் விஷயம், இலவச மற்றும் மலிவு விலையில் ரேஷன் பொருட்கள். புதிய அறிவிப்பின்படி தகுதியுள்ள குடும்பங்களுக்கு கோதுமை, அரிசி மற்றும் இதர தானியங்கள் தொடர்ந்து இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த விலையிலோ வழங்கப்படும். இது சாமானிய மக்களின் மாதாந்திர ரேஷன் குறித்த கவலையை குறைப்பதுடன் அவர்களின் அடிப்படை தேவைகள் தடையின்றி பூர்த்தி செய்யப்படுவதையும் உறுதி செய்யும். ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசியும் மலிவு விலையில சர்க்கரை, பாமாயில், மண்ணெண்ணெய்ன்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள்லாம் கிடைக்கணும்னு ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ எல்லா நேரங்கள்லையும் எல்லா ரேஷன் கடைகளிலும் இந்த பொருட்கள் கிடைக்கான்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். ஒரு சில ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பொருட்கள், அதாவது காப்பி பொடி, மஞ்சத்தூள் மற்றும் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சோப்பு இதெல்லாம் வாங்கினா தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயமும் இனி சொல்ல போகிற விஷயமும் உங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ரேஷன் கடைகளில் நடந்தாலும் சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு அப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது அப்டேட் என்னென்னா, பெண்கள் நேரடி சலுகைகளை பெறுவார்கள். பெண்களை குடும்பத் தலைவியாக கொண்ட ரேஷன் கார்டுகளுக்கு தற்போது முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை குடும்பத்திற்கான உணவுப் பொருட்கள் முறையாக சென்றடைவதை உறுதி செய்வதுடன் குடும்ப நிர்வாகத்தில் பெண்களின் பங்களிப்பையும் அங்கீகாரத்தையும் உயர்த்துவதற்காக அமையும். ரேஷன் கார்டு மூலமாக பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் தகுதியுடைய பெண்கள்னு சொல்லி குறிப்பிட்ட பெண்கள் தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் அப்ளை பண்ணியும் அவங்களுடைய விண்ணப்பம்லாம் நிராகரிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த தேர்தல் வேறு வரப்போகுது. அதுக்கப்புறம் கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி கட்டாயம் மோசடியை முடிவுக்கு கொண்டு வருவதல். இகேஒய்சி சரிபார்ப்பு நடைமுறையை நிறைவு செய்பவர்களுக்கு மட்டுமே முழுமையான பலன்கள் கிடைக்கும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. போலியான ரேஷன் கார்டுகளை ஒழிப்பதற்கும் தகுதியான பயனாளிகளுக்கு உணவு தானியங்கள் சரியான நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான படியாகும். இந்த இகேஒய்சி முறை அப்படிங்கிறது என்னமோ நல்ல ஒரு விஷயம்தான். ஏன்னா உங்களுடைய கைரேகை உங்கள் ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருடைய கைரேகை வச்சா மட்டும்தான் பொருட்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டில் வேறு யாரும் பொருட்கள் வாங்க முடியாது. ஸோ இது மூலியமாக ரேஷன் பொருட்கள் கடத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க. நாலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து மீதான சிறப்பு கவனம். இந்த புதிய அப்டேட் உணவு பாதுகாப்பு தாண்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் நோக்கமாக கொண்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான உணவுப் பொருட்கள் கிடைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இது அவர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த பெரிதும் உதவும். தமிழகத்தில் வறுமை கோட்டு கீழுள்ள மக்களை தாண்டி நிறைய பேர் ரேஷன் பொருட்களை நம்பியே ஒவ்வொரு மாதமும் காத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அஞ்சாவது அப்டேட் என்னென்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம். அதாவது வேலை காரணமாக வேறு நகரங்களுக்கோ அல்லது வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் மக்களுக்கு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகும். இப்போது ரேஷன் கார்டுகள் நாட்டின் எந்த பகுதியிலும் செல்லுபடியாகும் என்பதால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் வசிக்கும் இடத்திலேயே தடையின்றி ரேஷன் பொருட்களை பெற முடியும். இது அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பெரும் நிவாரணத்தை வழங்கும். இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். ஏன்னா தமிழகத்தில் வட மாநிலத்தில் பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதே தமிழர்கள் போயிட்டு வேறு மாநிலங்களில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா க்யூவில் நின்று அவ்வளோ பாதுகாப்பாக வாங்க முடியுமாங்கிறது ஒரு சந்தேகக்குறி தான். ஸோ வேறு மாநிலத்தில் யாராவது தமிழர்கள் இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி பொருட்கள் வாங்கியிருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் சிக்கல் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த முடிவு வெறும் அரசு திட்டம் மட்டும் இல்லை, இது சாமானிய மக்களின் நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பிற்கான வாக்குறுதியாகும். இக்கட்டான நேரங்களில் அரசு எப்போதும் தங்களுக்கு துணையாக நிற்கும் என்ற உறுதியை இது ஏழை குடும்பங்களுக்கு அளிக்கிறது. எனவே உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் உடனே இகேஒய்சி நடைமுறையை நிறைவு செய்யுங்கள். உங்கள் விவரங்களை சரியான நேரத்தில் புதுப்பிப்பதன் மூலம் மேற்கூறிய 5 முக்கிய சலுகைகளையும் நீங்கள் ஈஸியாக பெற முடியும். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.